கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கடைசி கால சத்தியங்களை குறித்த இந்த வேத பாடங்களை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வருவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் கடந்த நாட்களிலே மகா உபத்திரவ காலம் எப்படி இருக்கும் என்பதை குறித்த பாடங்களை பார்த்தோம். இன்றைக்கு மகா உபத்திரவ காலத்தின் முடிவிலே ஆண்டவருடைய பகிரங்க வருகை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அநேக வேளைகளிலே ஆண்டவர் வருவார் வருவார் என்று 2000 வருடங்களாய் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் எங்கே, கர்த்தர் நிச்சயமாய் வருவாரா என்கிற சந்தேகம் அநேகருக்குள் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமாக வருவார். இதனாலே முதலாவது கேள்வி, கர்த்தர் நிச்சயமாக வருவாரா? வேதத்திலே தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வருகையை முன்னறிவித்திருக்கிறார்கள். தானியேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்திலே, ராத் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். இங்கே தானியேல் தன்னுடைய தரிசனத்திலே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வானத்தின் மீது வருகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை உறுதிப்படுத்துகிறது. புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய வருகையை குறித்து தெளிவாக முன்னறிவித்திருக்கிறார். மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அன்றியும் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இங்கே கர்த்தர் தெளிவாக தாம் வருவேன் என்பதை குறித்து முன்னறிவித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொய்யுரையாத தேவனாக இருப்பதினால் நிச்சயமாக அவர் ஏற்ற வேளையிலே வருவார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய நிருபங்களிலே ஆண்டவர் வருகை குறித்து பல இடங்களிலே அவர் எழுதியிருக்கிறார். அதிலே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு என்று தீமோத்தேயுக்கு அவர் அறிவுரை சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை அப்போஸ்தலர்களும் விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுலும் உறுதிப்படுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தூதர்கள் ஆண்டவர் இயேசு வருவார் என்பதை முன்னறிவித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கும் அநேக மக்களுக்கும் தரிசனம் கொடுத்து 40வது நாள் அவர் பரமேறி சென்றார். அப்பொழுது அவர் மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறதை சீஷர்களுடைய கண்கள் கண்டது. அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதர்கள் அவர்களை பார்த்து, கலிலேயரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடத்திலிருந்து எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லி தூதர்கள் முன்னறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் தாமதிக்கிறார் என்றால் நாம் யாவரும் ஆயத்தமாக வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் பொறுமையாய் தாமதிக்கிறார். 2வது கேள்விக்கு நாம் கடந்து செல்வோம். 2ஆம் வருகை எப்பொழுது நடக்கும்? ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்பதே அநேகருடைய கேள்வியாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ரகசிய வருகையும் 2ஆம் வருகையும் குறிப்பிட்ட நாளிலே நடக்கும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் நம்பாதிருங்கள். ஏனென்றால் வருகையின் நாளை பிதாவை தவிர ஒருவனும் அறியான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த நாள், கர்த்தர் வரப்போகிற அந்த மகிமையின் நாளை பிதாவை தவிர ஒருவரும் அறியார்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கூட அதை தெரியப்படுத்தவில்லை, வெளிப்படுத்தவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே வேளையிலே ஆண்டவருடைய வருகைக்கு சில அடையாளங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 24வது அதிகாரத்திலே சீஷர்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் இந்த எருசலேம் தேவாலயத்தின் அழிவுக்கும் அடையாளங்கள் என்ன என்று அவர்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் பல அடையாளங்களை சொல்லுகிறார். அதில் மிக முக்கியமான அடையாளம், அத்திமரமாகிய இஸ்ரவேல் துளிர் விடும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பது அடையாளமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். அத்திமரம் என்பது இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. அத்திமரத்தில் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் 33வது வசனத்திலே சொல்லுகிறார்,
அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அப்படி என்றால் அன்பான தேவ பிள்ளைகளே, அத்திமரம் துளிர் விடும் பொழுது இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமாம். 1947 வருடம் வரை உலக வரைபடத்திலே இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் இல்லை. ஆனால் 2வது உலக யுத்தத்துக்கு பின்பு இஸ்ரவேல் தேசம் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு அந்த தேசம் உலகத்திலேயே மிக வேகமாக முன்னேறி வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தேசத்துக்கு விரோதமாய் பல நாடுகள் எழும்பினாலும் அந்த தேசம் ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருப்பதை நாம் அறிவோம். அத்திமரம் துளிர் விடும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பதை அறியுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மிக சமீபமாக நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசுவின் வருகையின் பொழுது மக்கள் உணர்வற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மத்திய 24வது அதிகாரம் 37வது வசனத்திலே நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய வருகையிலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்களாம்? 39வது வசனத்திலே ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்போ நோவாவின் காலத்திலே மக்கள் உணர்வற்றிருந்தார்கள். அவர்கள் உண்பதும் உறங்குவதும் கொள்வதும் கொடுப்பதுமாக அவர்கள் இருந்தார்கள். தவிர ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து உணர்வற்றிருந்தார்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். கர்த்தருடைய வருகை குறித்த உணர்வற்றவர்களாக மக்கள் இருப்பார்கள். இந்த சூழ்நிலையை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக மக்களிடையே, விசேஷமாய் விசுவாச மக்களிடையே கர்த்தருடைய வருகை குறித்த விழிப்புணர்வு இல்லை. நமக்கு அந்த விழிப்புணர்வு இருந்தால்தான் உலகத்துக்கு ஆண்டவருடைய வருகை குறித்து நாம் எச்சரிக்க முடியும். ஆக வேதம் சொல்கிறது போல மக்கள் உணர்வற்றவர்களாக இருப்பார்கள் என்பது உண்மையாகவே காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகைக்கு இன்னொரு அடையாளம் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள். மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனத்திலே, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்களாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே பல கள்ள உபதேசங்கள், வேத புரட்டுகள் நாம் காண்கிறோம், அல்லது நம்மை அது வந்தடைந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றிலும் ஏராளமான கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள். அநேகர் ஆண்டவருடைய வருகையை மறுதலிக்கிறார்கள். இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் சபை விழிப்பாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகை மகா உபத்திரவ காலத்தின் முடிவிலே பிரத்யட்சமாக வானத்தில் அடையாளங்களோடு காணப்படும். இரகசிய வருகை ஒரு நொடி பொழுதில் இரகசியமாக நடக்கும். அது எந்த முன்னறிவிப்புமின்றி இருக்கும். ஆனால் பகிரங்க வருகையிலே வானத்திலே அடையாளங்கள் காணப்படும். மத்தேயு 24வது அதிகாரம் 29வது வசனத்திலே அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடைபெறுகிற மகா உபத்திரவம் முடிந்தவுடனே கர்த்தருடைய வருகை காணப்படும். அந்த வருகை எப்படி இருக்குமா? 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சூரிய சந்திரன் இருளடையும், நட்சத்திரங்கள் இருளடையும் என்று சொல்லி பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த வானத்தின் சத்துவங்கள் அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்தில் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். ஆண்டவர் மக்கள் பார்க்கும் விதமாக பிரத்யட்சமாக அவர் வெளிப்படுவார். 3வது கேள்வி, 2ஆம் வருகையின் வரிசை கிரம நிகழ்வுகள் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் இந்த பூமிக்கு வரும் பொழுது என்னென்ன சம்பவங்கள் நேரிடும் என்பதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் இயேசு வரும் பொழுது வானத்தின் மீது அடையாளங்கள் தோன்றும். மத்தேயு 24வது அதிகாரம் 30வது வசனத்திலே அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரகசிய வருகை சடுதியாக இருக்கும், ஆனால் பகிரங்க வருகை வானத்தில் அடையாளங்களோடு தோன்றும். கர்த்தர் இயேசு மக்கள் காணத்தக்கதாக வானத்தில் அடையாளங்களோடு கூட வெளிப்படுவார். அது மாத்திரமல்ல, மேகங்கள் மீது இயேசு வருவார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24:30 தொடர்ந்து பார்க்கும் பொழுது அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு
மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அவர்கள் மனுஷகுமாரனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக மலைகளிலும் காடுகளிலும் குகைகளிலும் போய் ஒளிந்து கொள்வார்கள். மனுஷகுமாரனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி என்று சொல்லி அவர்கள் புலம்புகிற விதமாக கர்த்தருடைய வருகை பயங்கரமாக வெளிப்படையாக காணப்படும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்முடைய தூதர்களோடும் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடும் நம்மோடும் கூட இந்த பூமிக்கு வரும் பொழுது அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையை தொடும் என்று வேதம் சொல்கிறது. சகரியா 14வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாவது பகிரங்க வருகையின் பொழுது அவர் பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் வந்து நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த வசனத்திலே, அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் ஒலிவ மலையில் பட்டவுடனே அந்த ஒலிவ மலை கிழக்கு மேற்காக பிளந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. அந்த இடத்திலே ஒரு மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும் என்றும் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அந்த ஒலிவ மலை இரண்டாக பிளப்பதினாலே ஒரு பாதி மலை வடபக்கத்திலும் இன்னொரு பாதி மலை இடது பக்கத்திலும் தென் பகுதியிலும் சாயும் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கால் பதித்தவுடனே முதலாவதாக உண்மையுள்ள இஸ்ரவேலரை கூட்டி சேர்ப்பார். நாம் அறிந்தபடி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலே இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புவார்கள். முதல் 3.5 வருடங்கள் அந்தி கிறிஸ்துவை மேசியா என்று நம்புகிற அவர்கள் அந்தி கிறிஸ்து தனக்கு ஒத்த ஒரு சிலையை உருவாக்கி அந்த சிலையை தேவாலயத்திலே வைத்து தானே தேவன் என்று அந்த இடத்திலே அமரும் பொழுதுதான் இஸ்ரவேல் மக்கள் உணர்வடைவார்கள். இவன் நம்முடைய மேசியா அல்ல என்பதை அவர்கள் அறிந்து அவர்கள் உணர்வடைவார்கள். தாங்கள் குத்தின கர்த்தரை மீண்டுமாய் அவர்கள் தேடுவார்கள். அப்பொழுது 1,44,000 யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேளையிலே அந்த ஊழியங்களின் நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ரட்சிக்கப்பட்ட யூதர்களை சேர்க்கும்படியாக கர்த்தர் வருவார். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவர்கள் யாவரும் போஸ்ரா என்கிற இடத்தில் மறைந்திருப்பார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அவர்களை அந்தி கிறிஸ்துவின் பிடியிலிருந்து கர்த்தர் மீட்டெடுப்பார். சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்களோ, எந்த இயேசு கிறிஸ்துவை விழாவிலே குத்தினார்களோ, தாங்கள் குத்தின அவரை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் கோத்திரம் அழுது புலம்பும். ஒரு தலைச்சான் பிள்ளை இறந்தால் எப்படி அழுவார்களோ அதே போல, ஆண்டவரே நாங்கள் உம்மை மேசியா என்று அறியாமல் நாங்களே உம்மை சிலுவையில் அறைந்து விட்டோமே என்று சொல்லி அவர்கள் புலம்புவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, ரோமர் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். கடைசி காலத்திலே இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலுடைய அவபக்தியின் நிமித்தம்தான் புறஜாதிகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் விவரிக்கிறார். ஆக ஒரு காலகட்டத்திலே கர்த்தரை முகமுகமாய் காண்கிற அவர்கள் முழுமையாய் அவபக்தியை விட்டு விலகி ஆண்டவரை முழுமையாய் மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த காலகட்டத்திலே அந்தி கிறிஸ்து உலக நாடுகள் முழுவதும் இருக்கிற படைகளை அர்மெகதோன் என்கிற இடத்திலே கூட்டி சேர்ப்பான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக, அவரோடு கூட வந்திருக்கிற 1000 பரிசுத்தவான்களை அழிக்கும்படியாக அந்தி கிறிஸ்து அவன் அர்மெகதோன் யுத்தத்தை அவன் ஆயத்தப்படுத்துவான். வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இங்கே அற்புதங்களை செய்கிற அசுத்த ஆவிகள், பிசாசின் ஆவிகள் உலகமெங்கும் போய் உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்களை ஒன்றிணைத்து மகா பெரிய படையை திரட்டும்படியாக புறப்பட்டு போகுமா. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும் பொழுது,
அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மெகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அந்தி கிறிஸ்து அர்மெகதோன் என்கிற ஒரு சமவெளியிலே உலக படைகளை கூட்டி சேர்ப்பான். அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்திலே மிகப்பெரிய சமவெளி அர்மெகதோன் சமவெளி என்று கூறுகிறார்கள். அந்த சமவெளியிலே அந்தி கிறிஸ்துவின் படைகள் சேர்க்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட யுத்தம் பண்ண ஆயத்தமாகும். ஆனால் நாம் அறிந்தபடி தேவனுக்கு மீறி, தேவனுடைய வல்லமைக்கு மீறி ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்தி கிறிஸ்துவின் படைகள் கிறிஸ்துவோடு கூட எதிர்த்து நிற்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வாதையை அனுப்பி அவர்களை அழிப்பாராம். சகரியா 14வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வித்தியாசமான முறையிலே அந்தி கிறிஸ்துவின் படையை அழிப்பார். ஒருவேளை அது ஆண்டவர் அனுப்புகிற வாதையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று நமக்கு புரியவில்லை. ஆனால் கர்த்தர் அனுப்புகிற அந்த வாதைய நிமித்தம் அவருடைய கண்கள் குழிகளிலே கெட்டு போகுமாம், அவருடைய நாக்கு வாயிலேயே அழுகி போகுமாம். அது மாத்திரமல்ல, சரீரத்தில் இருக்கிற சதை அப்படியே அழிந்து உருகி போகுமாம். அந்தி கிறிஸ்துவின் படைகள் கிறிஸ்துவினால் அனுப்பப்படுகிற வாதையினாலே முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும். அது மாத்திரமல்ல, அதன் பின்பு ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்கினி கடலிலே தள்ளுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம், மிருகம் என்பது அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. மிருகம் பிடிக்கப்பட்டது, அந்த மிருகத்தோடு கூட இணைந்து மக்களை மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். அவர்கள் இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி கர்த்தருக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற திரித்துவம் உண்டோ, அதுபோல சாத்தான் ஆகிய வலு சர்வத்துக்கு திரித்துவம் உண்டு. சாத்தான் பிதாவுக்கு சமமாக தன்னை காண்பித்துக் கொள்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு மனிதனுக்கு அந்த இடத்திலே தன்னுடைய ஆவியை கொடுத்து உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரும்படியாக செய்வான். இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு சமமாக தன்னை காண்பித்துக் கொள்கிறான். கள்ள தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவிக்கு சமமாக தன்னை காண்பித்துக் கொள்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையின் முடிவிலே இந்த சாத்தானுக்கு உதவியாக இருந்த அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட இருந்த கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு உயிரோடு அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு தலைவனாக இருக்கிற வலுசர்வமாகிய சாத்தான் மாத்திரம் 1000 வருடங்கள் விட்டு வைக்கப்படுவான். இந்த 1000 வருடங்கள் அவனை பாட்டம்லெஸ் பிட் அல்லது பாதாள குழி என்று சொல்லப்படுகிற குழியிலே அவனை போட்டு வைப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இங்கே தெளிவாய் பார்க்கிறோம், பிசாசானவன் பாதாள குழியிலே தள்ளப்பட்டு முத்திரை போடப்பட்டு விடுவான். 1000 வருடங்கள் அவன் வெளியே வந்து ஜனங்களை மோசம் போக்காதபடி பாதாளத்திலே அடைக்கப்படுவான். அதன் பின்பு ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சி துவங்கும். அதை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்த வேத பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது 4வது கேள்விக்கு நாம் கடந்து செல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு ஆயத்தமாவது எப்படி? இந்த வேத வசனங்களை கேட்டுக்கொள்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது எப்படி என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு 5 வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மத்தேயு 24வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். மத்தேயு 24வது அதிகாரத்திலே தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுக்கிறார். தம்முடைய வருகை குறித்து அவர் விளக்கி சொல்லும் பொழுது வருகைக்கு அவர்கள் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதையும் தெளிவாக அவர் விவரிக்கிறார். ஒருவனும் நம்மை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயேசு இங்கே வந்துவிட்டார்,
கிறிஸ்து அங்கே வந்துவிட்டார் என்று யாராவது சொன்னால் நம்பாதிருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த தேதியில் வருவார் என்று யாராவது தீர்க்க தரிசனம் உரைத்தால் நம்பாதிருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் வருகை ரகசியமாக ஒரு நொடி பொழுதில் இருக்கும். அவருடைய வருகையை பிதாவை தவிர ஒருவனும் அறியான். அப்படி என்றால் அவருடைய வருகைக்கு நாள் குறிக்கிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள். ஆகையினால் நாம் ஒருவரும் நம்மை ஏமாற்றாதபடி எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனத்திலே முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படி என்றால் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச ஓட்டத்தை துவங்கினது முக்கியமல்ல, இந்த விசுவாச ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க வேண்டும். பல வேளைகளிலே பின்வாங்கி போன சில விசுவாசிகள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணினோம் தெரியுமா? ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி ஊழியம் செய்தோம் தெரியுமா? ஒரு காலத்தில் நாங்கள் ஆண்டவருக்காக எப்படி வைராக்கியமாய் வாழ்ந்தோம் தெரியுமா என்று சொல்லி கடந்த காலத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்கள் உண்டு. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காலத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது முக்கியமல்ல, இப்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது முக்கியம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒரு காலத்தில் நான் ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்தேன் என்று கடந்த காலத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்காதே. இன்றைக்கு நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்காக நீ பக்தி வைராக்கியத்தோடு ஆதியில் இருந்த அதே அன்பிலே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறாயா? அல்லது ஆதி அன்பை இழந்து குளிர்ந்து போன நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும், நீ வெது வெதுப்பாய் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பான ஒரு வாழ்க்கை வாழாதபடி வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வைராக்கியமாக பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். விசுவாச ஓட்டத்தை துவக்கின தேவன் அந்த விசுவாச ஓட்டத்திலே முடிவு வரை ஓட நமக்கு பலன் தருவாராக. பாதியிலே ஒரு நாளும் விட்டுவிடாதிருங்கள். லோத்துவின் மனைவியைப் போல பின்னோக்கி பாராதிருங்கள். லோத்துவை போல கர்த்தர் சொன்ன இடம் வரை ஓடாமல் பாதியில நின்று விடாதிருங்கள். நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே எத்தனை தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முன்னேறி ஓடும்படியாக ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயமாக பலன் தருவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக மூன்றாவது கர்த்தர் சொல்கிற ஆலோசனை, வருகைக்காக எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். மத்தேயு 24வது அதிகாரம் 42வது வசனத்திலே, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, 10 கன்னிகைகள் ஓமையிலே 5 கன்னிகைகள் ஆயத்தமாயிருந்தார்கள். ஆனால் 5 கன்னிகைகளோ அவர்கள் ஆயத்தமற்று வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக, ஆவியில் விழிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய ஆவியில உணர்வு காணப்பட வேண்டும். we should have a God conscious always. நமக்குள் தேவனை குறித்தும் அவருடைய வருகை குறித்தும் ஒரு உணர்வு காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே பல நிலைகளிலே பல வேலைகளிலே நாம் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் நமக்குள்ளே ஆண்டவருடைய வருகை குறித்து ஒரு எச்சரிக்கை உணர்வு, ஒரு விழிப்புணர்வு காணப்பட வேண்டும். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக வேளையிலே மக்கள் தேவனுடைய வருகை குறித்தும் ஆண்டவருடைய வருகை குறித்த உணர்வில்லாமல் சங்காரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான்காவதாக, ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தமாவது என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 24வது அதிகாரம் 44வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, வெளியூருக்கு நாம் போகிறோம் என்றால் நாம் அதற்கான ஆயத்தங்களை செய்கிறோம். அதற்காக சூட்கேஸில் துணிமணிகளை எடுத்து வைக்கிறோம். அங்கே பிரயாணத்துக்கு தேவையான பொருட்களை ஆயத்தம் பண்ணுகிறோம். நாம் அந்த பிரயாண நாட்கள் எவ்வளவு நாட்கள் செல்லும் என்பதை கணக்கு பண்ணி அதற்கான பணத்தை ஆயத்தப்படுத்துகிறோம். ஒரு சிறிய பிரயாணத்துக்கு நாம் இவ்வளவு ஆயத்தங்கள் செய்வோம் என்றால் ஒரு நெடிய பிரயாணம் நமக்காக காத்திருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகைக்கு நாம் மிகவும் ஆயத்தமாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. புத்தியற்ற கன்னிகைகளைப் போல ஆயத்தமில்லாமல் நாம் இருப்போம் என்றால் கைவிடப்படுவோம். அந்த கன்னிகைகள் அவர்கள் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமில்லாத நிலைமையிலே எண்ணெயை வாங்காமல் மறந்து அவர்கள் இருந்ததை நாம் அறிவோம்.
அதே போல நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படாமல் அபிஷேகமற்ற நிலைமையிலே நாம் ஆவியிலே குளிர்ந்தவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாக கைவிடப்படுவோம். ஆகவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமுள்ள ஒரு சகோதரனாக சகோதரியாக நீ காணப்பட கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கடைசியாக ஆண்டவருடைய வருகையிலே நாம் காணப்பட ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஆலோசனை உண்மையும் விவேகவுமாய் வாழ வேண்டும். மத்தேயு 24வது அதிகாரம் 45-46 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கொடுத்த பொறுப்பிலே உண்மையாகவும் விவேகமாகவும் நாம் காணப்பட வேண்டுமா? ஒருவேளை நீங்கள் படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகிறவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, உண்மையாய் செய்கிறீர்களா என்பது முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகையின் பொழுது உண்மையுள்ளவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய வருகையில் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகினால் தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? அப்படி என்றால் உண்மையாக இருக்க வேண்டும், அதே நேரத்திலே விவேகமாக காணப்பட வேண்டும். ஒருவரும் நம்மை வஞ்சித்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகினால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சர்வங்களைப் போல வினாவுள்ளவர்களாயிருங்கள், புறாக்களைப் போல கபடற்றவர்களாயிருங்கள். அதே வேளையிலே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை குறித்த எச்சரிக்கை உணர்வுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒருவனும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை கீழே விழ தள்ளிவிடாதபடி, நாம் பின்மாற்றத்திலே போய்விடாதபடி விவேகமாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும். இப்படி நாம் வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய வருகை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தருடைய வருகையை நாம் சந்தோஷமாய் எதிர்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வருகையிலே எப்படியாவது பங்கடைய வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சையாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஆயத்தமாகுங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். மாரநாதா, அல்லேலூயா. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதித்து உம்முடைய வேத வசனங்களை கருத்தாய் ஏற்றுக்கொண்டு அப்பா எங்கள் தேசத்துக்காக ஜெபித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் தாமே சூழ்நிலைகளை மாற்றி தேசத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக. இந்த பயங்கரமான கொள்ளை நோய் தேசத்தை விட்டு முற்றிலுமாய் அகன்று போகத்தக்கதாக ஆண்டவர் மனம் இறங்குவீராக. தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்க முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாய் காணப்படுவதாக. தேவனுடைய பாதுகாப்பை நீ தந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஒரு சிறிய அறிவிப்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, நாளைக்கு நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி பிறப்பதினாலே நமக்கு அதிகாலை ஜெபம் வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். ஆகினாலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்காக ஜெபத்தோடு காத்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.